Welcome to Chennai Super Kitchen. மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சூப்பர் ஃபேமஸ் இண்டோ சைனீஸ் ரெசிபி டிராகன் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள். இன்னைக்கு நம்ம டிராகன் சிக்கன் பண்றதுக்கு நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை வந்துட்டு இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கடையில் வெட்டி தரமாட்டாங்க. அந்த மாதிரி பிரஸ்ட் பீஸ் வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ இப்போ இது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள், நீங்கள் ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் கிட்ட சோயா சாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா சோயா சாஸ்லேயே சால்ட்டு சேர்த்துருப்பாங்க. இது கூட 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது வந்துட்டு இந்த ரெட் கலருக்காக நான் சேர்க்குறேன், இது ஆப்ஷனல் தான். இப்போ இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருங்க, போதும். இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஒவ்வொரு பீஸாக போட்டுடலாம். நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா அப்படியே பக்கோடா மாதிரி ஆயிரும். எண்ணெயை ரொம்ப சூடாக வச்சுக்காதீங்க, போட்டோடனே பபிள்ஸ் வரணும், அவ்வளோதான் இருக்கணும். இது நீங்கள் சாதாரண சிக்கன் கியூப்ஸ் மாதிரியும் வெட்டி போட்டு இதை பண்ணலாம். ஆனால் நீட்டமாக கட் பண்ணால் அந்த ஒரு சைனீஸ் ஸ்டைல் வரும். இப்போ அதை லைட்டாக கிளறி விட்டுறலாம். இதில் முட்டை சேர்த்துருக்கனால ஒன்றோட ஒன்று லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வந்துடும் தனித்தனியாக. எவ்வளோ சூப்பராக தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். சிக்கன்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பீஸையுமே பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் எல்லாம் நம்ம சூப்பராக பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இது இப்படியே கெச்சப்பில் தூரம் சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம டிராகன் சிக்கன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் வெள்ளல் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், கடைசியாக தூவி விடுறதுக்கு. வெள்ளல் லைட்டாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி மரச்சிக்கன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு லைட்டாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5-6 முந்திரி எடுத்திருக்கேன், இதை உள்ள சேர்த்துக்கலாம். இது ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது சின்ன வெங்காயம் அதோட தாளோட இருக்குது. இது மேக்ஸிமம் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இப்போ நான் காட்ட ஸ்ப்ரிங் ஆனியனில் அந்த கீழே இருக்க அந்த வெங்காயம், இது ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை இப்போ சேர்க்குறேன். இந்த டிஷ்ஷுக்கு இதுதான் ஃப்ளேவரே கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வெங்காயம் உங்கள் ஏரியாவில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை வந்துட்டு நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதான் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட இந்த க்ரீனு வெங்காயத்தாளுன்னு சொல்லுவோம், அது இதில் இப்போ பாதி சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் ரோஸ்ட் ஆகும். ஆனால் ஒவ்வொன்றோட அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக கிடைக்காது. அந்த கிறிஸ்பினஸ்ஸு அந்த சாஃப்ட்னஸ் எதுவுமே உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன்.
உங்கள் வீட்டில் சில்லி ஃப்ளேக்ஸ்னா இல்லைன்னா ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம வீட்டில் காஞ்ச வத்தல் இருக்கும்ல, அதை மிக்சியில் பொடி பண்ணிங்கன்னா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸு. இப்போ இது கூட நான் 2 கலர் குடமிளகா வெட்டி வச்சுருக்கேன். பச்சை குடமிளகா, இது மஞ்சள் குடமிளகா. உங்களுக்கு எது கிடைச்சாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இந்த குடமிளகாயெல்லாம் வந்துட்டு நான் ஜூலியன் ஸ்டைலில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணுறதுக்கு பேர் ஜூலியன். மேக்ஸிமம் இண்டோ சைனீஸ் டிஷ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஜூலியன் ஸ்டைல் தான் கட் பண்ணியிருப்பாங்க. குடமிளகா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். வதங்கட்டும். இப்போ குடமிளகா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாஸ் எல்லாம் சேர்க்கலாம். இது வந்துட்டு ரெட் சில்லி சாஸு, சிகப்பு மிளகாய் சாஸு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நீங்கள் டார்க் சோயா சாஸ் எடுத்திருக்கேன் 3/4 டீஸ்பூன். நீங்கள் லைட் சோயா சாஸ் கூட யூஸ் பண்ணலாம். இது டொமேட்டோ கெச்சப். ஹாட் ஸ்பைசி அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க, பிளெயின் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுங்கள். இந்த டொமேட்டோ கெச்சப் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா சாஸ்லேயுமே உப்பு இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாஸ் ஒரு கொதி வரட்டும். நீங்கள் நான் 1/4 கிலோவுக்கு செய்கிறதுக்கான அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் எடுக்கிற அளவு பொறுத்து அப்படியே டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். எல்லா சாஸோடையும் கோட் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நம்மளோட சூப்பரான டிராகன் சிக்கன் ரெடி. இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறலாம். கூடவே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன். நம்மளோட சூப்பரான ஹோட்டல்லையே சாப்பிட்ற மாதிரி டிராகன் சிக்கன் வீட்லயே ரெடி பண்ணிட்டோம் பாருங்க.